வணக்கம். மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு வுட்டட் ஈஸி சேர் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரிவீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ இங்கிலீஷ் 1 ஃபர்னிச்சர் டெம்ப்ளேட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ரைட் சைடு எலிவேஷனை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட் சைடு அல்லது நம்ம லெஃப்ட் சைடு கூட எடுத்துக்கலாம். எந்த சைடு எலிவேஷன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு எலிவேஷனை எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரூஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து ஒரு 1 feet லைன், திருப்பி இங்கேருந்து 1.5 feetக்கு ஒரு முதல்ல நான் எடுத்துக்கிறேன், லைன் எடுத்துக்கிறேன், ஆங்கிள் எடுத்துக்குவோம், கரெக்டான ஆங்கிள். ஸோ 135 degree. ஸோ 1.5 feetக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, கர்வ்டாக இருக்குது. ஓகே, இது ஃப்ளாட்டாக இருக்குது, இது கர்வ்டாக இருக்குது. ஸோ நான் கர்வ்டு சர்ஃபேஸுங்கிறதுனால ஒரு ஸ்டார்ட் எண்டு ஆர்க்கை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே எடுத்துக்கிட்டு, ஸோ என்ன ரேடியஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம், என்ன கர்வேச்சர் வேணுமோ எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வேலை இல்லை, திருப்பி நான் ஆஃப்செட் எடுக்க போகிறேன். திக்னஸ் ஆஃப்செட் 1.5 இன்ச்சஸ்க்கு எடுக்க போகிறேன். ஓகே ஓகே, இங்கே ஜஸ்ட் இங்கே வார்னிங் வருது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம இன்னும் வேலை முடிக்கலை. ஓகே, ஸோ திருப்பி இந்த எட்டுக்கு நான் ஒரு ஸ்மூத் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். ரைட், இப்போ நமக்கு இந்த போர்ஷன் வரைஞ்சாச்சு, இதோட சீட்டிங் போர்ஷன் வரைஞ்சாச்சு. நம்ம இன்னும் லெக்கு வரையில், மேல் சொல்ல போனால் இந்த சீட்டிங் போர்ஷன் தான் வரைஞ்சிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆர்க்கு இது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்க்கை எடுத்துக்கிறேன். இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு 2 inch எடுத்துக்கிறேன். ஸோ 2 inch எடுத்து, ஸோ என்ன ஷேப் வேணுமோ அந்த ஆர்க்கு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஆங்கிள் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த லைன் இதில் நமக்கு டச் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் டூல் எடுத்துக்கோங்க. ரொட்டேட் பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஓகே, சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இதை டீசெலக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்துடும். ஸோ ஒன்றும் இல்லை, இதோட கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த எண்டு இதில் வந்துடும். இப்போ நான் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ண போகிறேன். ஸோ பேஸ் பாயிண்ட் இது இங்கே வேணும். திருப்பி பாருங்கள், ரொட்டேஷன் சரியாக இது இதாகலை. ஸோ திருப்பி நம்ம மூவ் பண்ணிக்குவோம் இந்த எண்டு. ஓகே, திருப்பி ரொட்டேஷன், டீசெலக்ட், சென்டர் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ எங்கேருந்து எங்கே வேணும் அப்படியே நம்ம கமெண்ட் காப்பியே வரிசையாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, திருப்பி ரொட்டேஷன். ஸோ இங்கே கிடையாது, இங்கேருந்து இதுலேருந்து இது, திருப்பி காப்பி,
பாயிண்ட்டை நான் மாற்றி எடுத்துட்டேன். ஓகே, இப்போ இது தேவையில்லை. கீழே ஜாயினாக இருக்குது. இதே மாதிரி இங்கே எடுக்க போகிறோம். திருப்பி 2 இன்ச் என்ன வேணுமோ எடுத்துக்குவோம். திருப்பி காப்பி, இங்கே காப்பி மல்டிபிள் எடுத்துக்குவோம். ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட்டில் தான் போகுதுங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ கீழே உள்ளது தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை 1 ஃபீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறேன், 1.5 ஃபீட் எடுத்துக்குவோம். கொஞ்சம் அகலமாக ஈஸி சேர வச்சுக்குவோம். ஓகேன்னு கொடுக்குறேன். அதுதான் ரியலிஸ்டிக் வியூ. ஸோ நமக்கு பேஸ் இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ இதே தான் நமக்கு இங்கே வேணும். ஸோ இதில் நான் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பிளெயினாக இருக்குது, இங்கே எனக்கு ஒரு கட்டை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன். இதே அப்படியே நான் வரைய போகிறது கிடையாது, இந்த சப்போர்ட். ஓகேங்களா, எனக்கு இந்த இடத்துல ஒரு கட்டை இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கட்டை இருந்தால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து கீழே வந்து ஒரு டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இதை பேஸாக வச்சுருக்கேன். பட் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது, இதை மட்டும் தான் நான் சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், திருப்பி எக்ஸ்ட்ரூட் பிளேன் செட் பண்ணிக்குவோம். பிக்கப் பிளேன் இருந்து திருப்பி லெஃப்ட்டு. ஸோ என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாக நான் அப்படியே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஆஃப் செட்டு 1.5. ஓகே, ஸோ இப்போ திருப்பி கார்னர் டூல் இங்கே தேவையில்லை. ஸோ இந்த இதை அதே ரவுண்டே எடுத்துருக்கலாம். பட் இங்கே தான் எனக்கு லெக் வேணும். ஓகே, ஸோ இங்கேருந்து எடுக்கிறேன் 1 ஃபீட். திருப்பி இங்கேருந்து ஒன் ஃபீட். ஸோ திருப்பி ஆஃப் செட். ரைட், இப்போ கீழே திருப்பி இங்கேருந்து லைனு, திருப்பி இங்கேருந்து லைனு. ஸோ இங்கேருந்து திருப்பி ஷேப்ஸ். ரைட், ஸோ இப்போ என்னென்னா எனக்கு இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை கொஞ்சம் லெக் இந்த மாதிரி வச்சுக்குவோம். அதே மாதிரி இந்த லெக் இப்படி வச்சுக்குவோம். ரைட்டா, ஸோ இப்போ திருப்பி இந்த இடத்துல நான் ஒரு ஷேப், எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஆர்க் ஷேப் இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கேருந்து இங்கே. ரைட்டா, இப்போ நம்ம ஸோ இந்த லைன் தேவையில்லை. ஓகே, ரைட். இப்போ நான் திருப்பி எனக்கு கையை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும்னு கேட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்குவோம். ஓகே, ஒரு 2 ஃபீட் வச்சுக்குவோம். திருப்பி ஆஃப் செட். ஹைட் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு தெரியலை, பட் நம்ம பார்த்துக்குவோம். ஓகே,
இந்த இது திருப்பி கார்னர் டூல். ஓகே, நம்ம கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்குல்ல. ஸோ 1.5 inches extrusion into 1.5 inches கொடுத்து ஓகே மேட்ச்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு அந்த சைடு அதே மாதிரி வேணும். ரைட்டா, நம்ம ரெஃபரன்ஸ் லெவலுக்கு போய்க்குவோம். இங்கே போய் மிரர் லைன் எடுத்துக்குவோம், மிட் பாயிண்ட். ஸோ சூப்பராக என்னோடய ஈஸி சேர் ரெடி. சும்மா அதே மாதிரி ஈஸி சேர், பட்டு சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, வுட்டு மற்றதெல்லாம் வேறு கலர்ஸ் கொடுப்போம். ஓகே, எல்லாம் ஒரே கலராக வுட்டுங்கிறதுனால சும்மா ஒரு டிஃப்ரெண்ட் கலராக ராமராஜன் ஸ்டைலில், ஜிக்கிஜான் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுப்போம். ஓகே, ஸோ அதை டூப்ளிகேட் கொடுத்துட்டு ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ விதவிதமான கலரை கொடுத்து பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு. ஓகே, ஸோ இந்த பக்கம் என்ன கலர் கொடுப்போம், ஒரு ப்ளூ கலர். மீதி எல்லாம் ரெண்டையுமே ப்ளூ கலரில் கொடுப்போம். ஓகே, ஸோ திருப்பி இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு 2 கலருக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா ஒரே சிங்கிள் இதில் நம்ம பண்ணியிருக்கோங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ நான் திருப்பி ஒரு டூப்ளிகேட் ப்ளூ, திருப்பி இங்கே போகிறேன். அடிஷ்னல் மெட் அசட் ப்ரௌசரில் போயிட்டு நான் ப்ளூன்னு கொடுக்குறேன். இதை கொடுப்போம். என்னாச்சு, நம்ம மெட்டீரியல் ப்ராப்பராக ஆட் பண்ணல. ரைட்டா, ஸோ ஜிக்குஜான் ஒரு இது ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இந்த டைரக்ஷனில் இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பளிச்சுன்னு ஒரு இது பண்ணியிருக்கோம்.